ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனா சமையல். சந்தனா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம பேபி பொட்டேட்டோ வறுவல் தான் பார்க்க போகிறோம். இதான் பேபி பொட்டேட்டோ. இதை நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் வந்து ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கிட்டு இதில் மசால் பொடி போடுவோம். வேணும் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, எண்ணெய் ஊற்றி இதை ஃபுல்லும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு, அந்த மஞ்சப்பொடி, காரம் எல்லாம் வந்து சேரணுன்றக்காக அந்த எண்ணெய் ஊற்றினோம்னா அது வந்து நல்லா பிடிச்சிக்கிறோம். நல்லா மசாலாலாம் பரட்டியாச்சு. இது நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நைட்டு தான் இதை பரட்டி வச்சுருக்கோம். இதை காலையில் தான் வறுக்க போகிறோம். அப்போ தான் நல்லா வந்து மசாலா வந்து உருளைக்கிழங்குகளும் உள்ளே போகும். அது எப்படி வறுக்கிறதுன்னு காலையில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ கடாய் வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு, வெள்ளைப்பூடு வந்து தோலோடையே தட்டிக்கோங்க. அப்படியே சோம்பு வெள்ளைப்பூடும் தட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த வாசனை நல்லாயிருக்கும். இப்போ மசாலா தடவி வச்சுருக்கோம்னா உருளைக்கிழங்கு, இதே இப்போ அதில் போட்டுடலாம். உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு பரட்டி ஊற வச்சுருக்கோம்ல, அதை போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எண்ணெயில் பரட்டி வைக்கணும். எண்ணெயில் நல்லா பரட்டியாச்சு. நல்லா வேகட்டும். இதை நல்லா மொறுன்னு வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே ரெடி ஆகிடும். அவ்வளோதான். பாருங்க, பேபி பொட்டேட்டோ. இப்போ இருந்தால் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவோம். இறக்க பையில் போட்டோம்னா அது நல்லா கம்மன்னு மணக்கும். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இனி சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பேபி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். வாங்க சாப்பிடலாம். பேபி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுனா தயிர் சாதம், சாம்பார் சாதம், உப்பு சாம்பார், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இதே நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.